ராணுவ ஹெலிகாப்டர்கள் வானத்துல சுத்திட்டு இருந்துச்சு. சிட்டிக்கு மேல ஏலியன் படையெடுப்போட சண்டை போட்டுச்சு. விசித்திரமான ராட்சச அரக்கர்கள் கூடவும் பில்டிங் மேலேயே வந்து இறங்குச்சு. அட்டை போட்டி மாதிரி அது எல்லாம் நொறுக்குச்சு. மக்கள் தெருவுல அலறி அடிச்சு ஓடினாங்க. சென் ஏதோ ஒரு விசித்திரமான கனவுல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய மிருகம் சூரியனையே மறைச்சு வானத்தை இருட்டாக்குச்சு. அது பார்க்க ரொம்ப பழக்கமாவும் நெருக்கமாவும் தெரிஞ்சுது. ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிற மாதிரியும் அந்த இளைஞனே அந்த பிரம்மாண்டமான மிருக மாதிரியும் இருந்துச்சு. சூவுக்கு அது புரிஞ்சுது. அவன் வாயில இருக்கிற அந்த அனல், அந்த பிரம்மாண்டமான மசில்ஸ், நிறைஞ்சிருக்கிற பலம், நெருப்பு கக்கிற கண்கள், அப்புறம் அவன் வாயில இருக்கிற கத்தி மாதிரி கூர்மையான பற்கள் பார்க்கவே ஒரு மாய மாதிரி இருந்துச்சு. அப்படியே திரும்பி அந்த ஏலியன்ஸும் அப்புறம் மத்த எதிரிகளை நோக்கி அந்த ராட்சச மிருகம் வேகமா நெருப்பு கக்கி ஒரே நொடியில எதிரிகளை மொத்தமா அழிச்சிடுச்சு. மக்கள் அப்படியே உறைஞ்சு போய் பாத்துக்கிட்டு இருந்தாங்க, தங்களை காப்பாத்துன அந்த விசித்திரமான மிரட்டலான உருவத்தை. ஆனா அது ரொம்பவே பலசாலியா இருந்துச்சு. அன்னையில இருந்து உலகமே சென்ன ஒரு கடவுள் மாதிரி மதிக்க ஆரம்பிச்சது. அவரை ஒரு கடவுளாவே மக்கள் கும்பிட ஆரம்பிச்சாங்க. அவருக்கு கோவில் கட்டி விடாம அவருக்கு பாதுகாப்புக்கும் மீட்புக்கும் நன்றி சொல்றாங்க. நெருப்பு போன்ற சக்தி, அசைக்க முடியாத பலம், ஆக்ரோஷம், பயமுறுத்துற உருவம், இதெல்லாம் மனுஷங்களோட இதயத்தையே நடுங்க வைக்குது. அந்த மிருகத்தை நேசிக்கிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு, பிரிக்கவே முடியாது. அந்த பயங்கர மிருகமும் அந்த வாலிப செஞ்சுவும். இப்போ அந்த மிருகம் எல்லாரையும் ஒரு வாலிபனோட கண்ணு வழியா தான் பார்க்குது. அது 2024 கோடை காலம். அப்போ வந்த நியூஸ்ல அந்த சிட்டி ஜூ தாக்கப்பட்டதா ஒரு தெரியாத வகை பாம்பால தகவல் வந்துச்சு. 100 மீட்டருக்கும் மேல நீளமான இனம் அது. சிலர் அந்த மிருகத்தை வீடியோ எடுக்க அது சோஷியல் மீடியால பெரிய பரபரப்ப கிளப்புச்சு. சென் அதை மூடு பண்ணிக்குள்ள கேக்குற மாதிரி உணர்ந்தான். அவ ரத்த காயத்தோட மயக்கத்துல கிடந்தான். அந்த அரைகுறை மயக்கத்துல சென் திடீர்னு தன் உடம்புல இல்லன்னு உணர்ந்தான். அந்த உணர்வு ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அந்த இளைஞன் உலகத்தை ஒரு இகுவானாவோட கண்ணு வழியா பார்த்தான். ஆச்சரியத்துல அவன் வாயே பொழந்துடுச்சு. அங்க என்னதான் நடக்குதுன்னு யோசிச்சான். அவன் தலையை திருப்பி அந்த பெரிய கண்ணாடிய பார்த்தான். செஞ்சுவோட உடம்பு இன்னும் மயக்கத்துல தான் இருந்துச்சு. ஒரு குட்டி விலங்கு ஆச்சரியமா கண்ணாடிய பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பையனுக்கு வேர்த்து கொட்டுச்சு. அவன் ஒரு மெரை நிகுவானாவா மாறிடானா? ஆனா இது எப்படி சாத்தியம்? இது ஏன் நடந்துச்சு? இப்போ அவன் என்ன பண்ணுவான்? செஞ்சு நிங் யூனிவர்சிட்டியில 2ஆம் வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட். ஒரு சாதாரண பையன். ரூம் எடுத்து தங்கியிருந்தான். ஏன்னா ஹாஸ்டல்ல இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதோட செஞ்சு கிட்ட ஒரு அவருக்கு வித்தியாசமான ஹாபி. அவருக்கு பிடிச்சது இந்த குளிர் ரத்த பிராணிகள் தான். அத அவர் ரொம்ப அழகா பார்த்தாரு. ஒரு புது வகை விலங்குகள் அந்த பெட் ஷாப்புக்கு வந்துச்சு. அப்போ சென்னோட பார்வை உடனே ஒரு கடல் இகுவானா மேல பட்டுச்சு. அவரால் அதை வாங்காம இருக்க முடியல. அந்த சின்ன வேகமான பிராணி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்துச்சு. சூ அதுக்கு ஒரு இடம் தேடுற வரைக்கும் அது அந்த டேபிள் மேலேயே இருந்துச்சு. இகுவானாக்கள் பொதுவா பாசமா இருக்கும். ஆனா இந்த முறை ஏதோ தப்பா நடந்துச்சு. அந்த பிராணி அதை உடைச்சு டெரேரிய மூடிய திறந்து தன்னோட கூர்மையான பற்களால சென் கைய கவ்வுச்சு. ரத்தம் பீறிட்டு வெளியே வந்துச்சு. ஆனா அந்த இகுவானா கைய விடாம சூவோட கைய பிடிச்சுக்கிட்டே நேரடியா அவனோட கண்ணையே உத்து பார்த்தது. அந்த பார்வை அவனுக்கு ஏதோ பழக்கமான ஒண்ணு போல தெரிஞ்சது. முன்னாடியே பார்த்த மாதிரி இருந்துச்சு. வழியில துடிச்ச அந்த பையன் போனை எடுத்து இகுவானாவை தடுக்க பார்த்தான். இதுதான் முதல் தடவையா அந்த பெட் அவனை கடிச்சிருக்கு. சூ அதோட தலையில பட்டினான். உடனே அது கைய விட்டுட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துச்சு. சென் கையிலிருந்து ரத்தம் காயம் இன்னும் வேகமா வழிய ஆரம்பிச்சது. திடீர்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. யாரோ ஒரு பெரிய ஆளு தன்னை பலமா தலையில அடிச்ச மாதிரி அந்த பையன் உணர்ந்தான். போனை கீழே போட்டான். ஒரு வழியா மெல்ல மெல்லவா அவனுக்கு நினைவு வர ஆரம்பிச்சது. சென்னுக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் வந்துச்சு. அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணான். அப்போ அவன் பார்வை அந்த பிரடல் இகுவானா மேல விழுந்துச்சு. அந்த விலங்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ எதிர்பார்க்கிற மாதிரி அவனையே உத்து பாத்துச்சு. அந்த இளைஞன் மெல்ல எழுந்து நின்னு உடம்ப ஒரு முறை நெழிச்சுக்கிட்டாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த உடும்பு இவர் செஞ்சதை அப்படியே பண்ணுது. சென்னுக்கு இது சிரிப்பா இருந்தது. கைய தூக்குனாரு. அந்த உடும்பும் அதையே பண்ணுச்சு. உண்மையாவே அவர் ஒரு பொம்மை மாதிரி அந்த உடும்ப கண்ட்ரோல் பண்றாரா? அவர் சிரிச்சாரு. இது ஏதோ மேஜிக் பவர் மாதிரி இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவர் உண்மையாவே ஒரு ஹீரோவா மாற போறாரா? ஆனா இந்த உடும்ப வச்சு என்ன பண்றது? இத லைவ்ல காட்டி பந்தா பண்ணலாம். இந்த பள்ளிய மார்க்கெட்ல நல்ல விலைக்கு விக்கலாம். இல்ல, சென் ஒரு ஹீரோவா ஆவாருன்னு தோணல. மத்தவங்களுக்கு எல்லாம் சீட் கோட் கிடைச்சா செம பவர்ஃபுல்லா ஆகி புது சக்திகள் கிடைக்கும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு சிஸ்டம் ஆவது இருக்கும். இவனோ ஒரு சின்ன பள்ளிய வச்சிருக்கான். அதுவும் பத்தாததுக்கு அது இவன் கைய வேற கடிச்சிடுச்சு. இதற்கிடையில் சிட்டில பொழுது சாய ஆரம்பிச்சிடுச்சு. வெளியே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஜாலியான பல கலர் லைட்டுகள் ஜன்னல்கள்ல எரிய ஆரம்பிச்சது. சென் பெருமூச்சு விட்டான். அவன் ரொம்ப ரொம்ப பசி. அன்னைக்கு பூரா அவன் ஒரு வாய் கூட சாப்பிடல. அந்த சின்ன மிருகத்தை பார்த்து அவன் கேட்டான், மெரை நிகுவானா என்ன சாப்பிடும்னு. வழக்கமா பார்த்தா அதுக்கு சாதாரண கறியே போதுமானதா இருக்கும். அந்த செல்ல பிராணி இப்போ கோபப்படாம அப்படியே அவன் கை மேல தாவி வந்துச்சு. சூ ஃப்ரீசர்ல இருந்து ஒரு பெரிய ஸ்டேக் எடுத்தான். இதுவே இன்னைக்கு டின்னருக்கு போதும். கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த ஆளு வேகமா ஒரு சுவையான டின்னரை ரெடி பண்ணிட்டான். ரோஸ்ட் பண்ண கறி, காய்கறிகள், அப்புறம் வாசனையான சாஸ். அந்த குட்டி மிருகம் அந்த ருசியான கறி உணவை பார்த்ததும் அதோட கண் அப்படியே மின்னுச்சு. அதுக்கு இந்த டின்னர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பசியில அதோட வாயில எச்ச ஊறுச்சு. சென் தயார் பண்ண அந்த டின்னரை அந்த இகுவானா ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுச்சு. இத சிரிச்சுக்கிட்டே இருந்த சென் அந்த பள்ளிக்கு இது பிடிக்கும்னு நினைச்சான். அப்போ திடீர்னு ஒரு ஸ்கிரீன் அவன் முன்னாடி தோணுச்சு. சூ ஒரு மெசேஜ பார்த்தான். சாப்பிட்டதுக்கு அதோட பெட்டுக்கு 5 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. சூவோட உடல் பலமும் அதிகமாச்சு.
அவன் தன்னோட விவரங்கள் அடங்கிய ஒரு விண்டோவை பார்த்தான். டேலண்ட் அப்புறம் ஃபீச்சர்ஸ். அந்த அதிர்ச்சியான இளைஞன் அது என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணான். அது நிஜமாவே ஒரு சீட்டு தானே அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுது. கடைசியில இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு அவன் யோசிக்கணும். எது அவனுக்காக காத்திருக்கு, எப்படி மூவ் பண்ணணும்னு பார்த்தான். ஸ்கில்ஸை கத்துக்கிட்டான். கை சண்டை, கிளவுட் ஜம்பிங், ஸ்ப்ரிங் லெக்ஸ், பெட் மெரி நிகுவானா, ஜீரோ எவல்யூஷன்ஸ். இந்த ஸ்கில்ஸ் அவனோட பழைய ஞாபகங்களை கொண்டு வந்துச்சு. அவனோட சின்ன வயசுல தான் இந்த ஸ்கில்ஸ் அவனோட அப்பா கூட படிக்கும்போது கத்துக்கிட்டான். அவரு சின்ன சென் கிட்ட சொன்னாரு, அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்காம பிராக்டிஸ் பண்றது வேஸ்ட். அவனால எதையுமே கத்துக்க முடியாது, பேசிக்ஸ கத்துக்கிற வரைக்கும். அந்த அப்பா பையனோட பலத்தோட ரகசியம் அவனோட கால்ல தான் இருக்குன்னு விளக்குனாரு. சென் இத கண்ட்ரோல் பண்ணணும். இடுப்பு மற்றும் வயிற்றுல இருக்கிற அழுத்தத்தை உணரணும். நீ சரியான பொசிஷன்ல நின்னு பிராக்டிஸ தொடரணும். அந்த பையன் தலையை தூக்கி அவங்க அப்பா கிட்ட, ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு பிரேக் எடுக்கவான்னு கேட்டான். ஆனா அப்பா விடல. கோழிங்க தான் விட்டு கொடுப்பாங்கன்னு அவர் சொன்னாரு. பாதி வழியில சென் ரொம்ப பலசாலியாவும் தைரியமாவும் உறுதியாவும் இருக்க பழகிக்கிட்டான். அந்த பையன் தன்னோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். அவனுக்கு ஒரு கோழையா இருக்க விருப்பம் இல்ல. அதனால பயிற்சியை அவனோட பலசாலி அப்பா சொன்னபடி தொடர்ந்து செஞ்சான். சின்ன சென் ஓடுற பயிற்சியும் எடுத்தான். அவங்க அப்பா முடிஞ்ச வரைக்கும் வேகமாவும் அதிக நேரமும் ஓட சொன்னாரு. ஒரு நாள் பயிற்சி நேரத்துல காட்டு பாதையில இருந்த கல்லுல அவனோட கால் தடுக்கிடுச்சு. சென் வேகமா வந்ததால அப்படியே கீழே விழுந்துட்டான். முழு பலத்தோட தரையில விழுந்து மோதி தர முழிச்ச ஒரே தூசியா கிளம்புச்சு. அந்த குழந்தை தரையிலேயே விழுந்து கிடந்துச்சு. அதுக்கு ரொம்ப வலியும் வருத்தமுமா இருந்துச்சு. கண்டிப்பான அப்பா தன் மேல இரக்கம் பட்டு தூக்கி விடுவாருன்னு அது நம்புச்சு. ஆனா அப்பா கீழே விழுந்து கிடந்த பையன் கிட்ட வந்து, நீ யாவாவே எழுந்து நில்லுன்னு சொன்னாரு. உன் வாழ்க்கையில யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் அப்பா சென்ன கூப்பிட்டு அவன்கிட்ட ஒரு சின்ன பெட்டியை கொடுத்தாரு. அந்த பையன் கிட்ட அப்பா ரொம்ப சீரியஸா சொன்னாரு, அவங்களோட மொத்த சேமிப்பும் இங்கதான் இருந்துச்சு. அந்த மனுஷன் தன் பையன் கிட்ட தான் ஒரு நீண்ட தூர பயணம் போகணும்னு சொன்னாரு. அதனால சென் இனி தன் வாழ்க்கையே தனியா தான் கடக்கணும். சோகமா இருந்த அந்த பையன் கிட்ட மார்ஷல் ஆர்ட்ஸ் பயிற்சியை கைவிட்றாதன்னு சொன்னாரு. ஏன்னா உலகம் சென் நினைக்கிற அளவுக்கு நல்லது கிடையாது. கண்ணீரை அடக்கிக்கிட்டு எப்ப மறுபடியும் சந்திப்போம்னு அப்பா கிட்ட கேட்டான். எவ்வளவுதான் விடாம பயிற்சி செஞ்சாலும் அவனுக்கு அவங்க அப்பா மேல அளவு கடந்த அன்பு இருந்துச்சு. அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே சென் ஒரு பெரிய மாஸ்டரா வாவான்னு சொன்னாரு. ஆனாலும் அந்த நேரத்துல அவர் உயிரோட இருக்க மாட்டாரு. இப்படி பையனுக்கு சொல்லிட்டு சென்னோட அப்பா வேகமா ரெடியாகி அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு போனாரு. பையன் மட்டும் தனியா இருந்தான். அதுக்கப்புறம் அவர் வரவே இல்ல. சென்னுக்கு இன்னும் அப்பாவை கடைசியா பார்த்த அந்த நாளும் நேரமும் அப்படியே ஞாபகம் இருக்கு. அவர் வாசல்ல கொஞ்ச நேரம் நின்னு பின்னாடி பார்த்துட்டு கிளம்பினாரு. முன்னாடி கதவு பயங்கர சத்தத்தோட சாத்திருச்சு. அன்னிலிருந்து சென் எல்லாத்தையும் தனியாவே செய்ய பழகிக்கிட்டான். அவங்க அப்பா சொன்ன எல்லாத்தையும் அவன் செஞ்சான். அந்த இளைஞன் அந்த போட்டோவை பார்த்தான். அவனும் அவங்க அப்பாவும் இருக்கிற அந்த போட்டோ செவத்துல மாட்டி இருந்துச்சு. சென்னுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க 10 வருஷம் ஆயிடுச்சு. அவனோட சிந்தனை எல்லாம் ஒரு விசித்திரமான சத்தத்தால கலைஞ்சுது. அவன் சுத்தி பார்த்தான். அது ஒரு மெரே நிகுவானா. அவன் தயார் பண்ண டின்னரை அது சாப்பிட்டுட்டு சத்தமா விக்கல் எடுக்குது. சென் தன் பெட்ட பார்த்து எவ்வளவு வேகமா சாப்பிட்டுடுச்சுன்னு ஆச்சரியப்பட்டான். இப்படியே போனா சாப்பாட்டுக்கே நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். திடீர்னு அவன் அவனோட நியூ பெட் கிட்ட ஒரு விசித்திரமான மாற்றத்தை கவனிச்சான். ஆனா ஒருவேளை இத அவன் கற்பனை பண்ணிருப்பானோ? இது இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. ஏதோ எலக்ட்ரிக் சார்ஜ் அந்த மெரே நிகுவானாவோட உடம்புல பாயிற மாதிரி இருந்துச்சு. அதோட உடம்பு கண்ணு முன்னாடியே ரொம்ப பெருசா வளர ஆரம்பிச்சுது. அப்புறம் ஒரு விண்டோல சில விவரங்கள் மறுபடியும் அவனுக்கு முன்னாடி தோணுச்சு. சென் ஆச்சரியப்பட்டான். அந்த இகுவானா சாப்பிட்டதும் 15 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுது. அப்போ அவன் ஒரு பெரிய கண்ணாடிய பார்த்தப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சு மிரண்டு போயிட்டான். அந்த மாற்றம் வெறும் இகுவானா கிட்ட மட்டும் நடக்கல. அந்த மெரே நிகுவானா சூ கூட இப்ப மாறிட்டான். அவன் ஒரு மாதிரி குழப்பத்துல அவனோட பிம்பத்தை பார்த்தான். தன் உடம்புல ஏதோ மாற்றம் நடக்கிறத அவன் உணர்ந்தான். சென் தன் சட்டையை தூக்கி பார்த்தான். அவனோட உடம்பு முன்னாடி இப்படி கட்டுக்கோப்பா இல்ல. அப்புறம் அந்த இகுவானாக்கு கிடைச்ச கண்ணாடி இவனையும் பாதிக்குது. அந்த இளைஞன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்கின அந்த குட்டி மிருகத்தை பார்த்தான். அது அதிக பாயிண்ட்ஸ் எடுத்தா அதால இவால்வ் ஆக முடியும். ஒருவேளை அவனோட செல்ல பிராணி ரொம்ப பெருசா கூட வளரலாம். அவனோட விசித்திரமான திரும்ப திரும்ப வர்ற ஒரு கனவும் அப்புறம் அந்த ரொம்ப நாள் கனவு இப்போ நினைவாக போகுது. சென் சிரிச்சான். அப்புறம் அவன் ஒரு பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டரா மாறப்போறான். அது மட்டும் இல்லாம அவனால கண்ட்ரோல் பண்ண முடியற ஒரு மான்ஸ்டரும் அவனுக்கு கிடைக்கும். அவன் அப்படியே மார்க்கெட்டுக்கு சாமான் வாங்க போனான். 10 பீஸ் எலும்பு இல்லாத பீஃபும் அப்புறம் 20 போர்ஷன் போன்லெஸ் போர்க்கும் கேட்டான். அந்த கடைக்காரர் கறி எல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்னாரு. அவன் காசு கொடுக்க சென் கார்டை எடுத்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணான். பேமெண்ட் முடிஞ்சது. நிறைய மளிகை பொருட்களை காரோட ட்ரங்கில் ஏத்தும் போது அந்த பையனுக்கு ஒரு சந்தேகம், இந்த சாப்பாடு அந்த இகுவானா வளர்றதுக்கு போதுமான. ஒரு வழியா எல்லாத்தையும் நீட்டா அடுக்கிட்டு செஞ்சு ட்ரங்க மூடினான். இப்போ அவ ருசியான சாப்பாடு ரெடி பண்ணி செல்ல பிராணிக்கு ஊட்டணும். அந்த பையனோட கார் மார்க்கெட்டை விட்டு கிளம்பி அவனோட வீட்டுக்கு போச்சு. அங்க பசியோட ஒரு கடல் இகுவானா காத்திருந்தது. சீக்கிரமே அவன் வீட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சான். இந்த முறை அங்க நிறைய சாப்பாடு. அதை சமைக்கவே ரொம்ப நேரமாச்சு. ஒரு வழியா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சென் தட்டு நிறைய கமகமன்னு உணவுகளை வச்சான். அதுல கறி உணவுகளும் காய்கறிகளும் காரமும் இனிப்புன்னு எல்லாம் இருந்துச்சு. அவன் டயர்டா பெருமூச்சு விட்டான். அந்த டேபிள் முழுக்க தட்டுகளா நிறைஞ்சிருந்தது. இகுவானாவோட கண்கள் விரிஞ்சுது. அங்க அவ்வளவு ருசியான சாப்பாடு இருந்தது. சென் சிரிச்சுக்கிட்டே செல்ல பிராணிய நல்லா சாப்பிட சொன்னான். அப்போதான் சீக்கிரம் மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டரா மாற முடியும். அந்த பள்ளிக்கு இத சொல்லவே வேண்டியதில்ல. பிளேட்டுகளை காலி பண்ணாங்க. சூவும் சாப்பிட்டான். ஆனா பன்றி இறைச்சி அந்த அளவுக்கு மாட்டிறைச்சி மாதிரி ருசியா இல்ல.
அவன் அந்த வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு டேபிள் மேல சோம்பலா நடந்து போற பள்ளிய பார்த்தான். அதுகிட்ட ஏற்படுற மாற்றத்தை பார்க்க அவனுக்கு ஆர்வம். சென் நெழிஞ்சான். லஞ்ச் ரொம்ப ருசியா இருந்தாலும் அடுத்த தடவை பன்றியை விட அதிகம் பீஃப் எடுத்துக்க முடிவு பண்ணான். நல்லா சாப்பிட்டா அந்த கடல் இகுவானா அப்படியே ஜன்னல் ஓரத்துல வெயில்ல படுத்துக்கிடுச்சு. அந்த பள்ளி முணுமுணுக்கிற மாதிரி சென்னுக்கு கேட்டுச்சு. அவன் சென்ன பார்த்தான். அப்பா சொன்னதுக்காக அவரே ட்ரெய்னிங் ரூம்க்கு போனாரு. இத்தனை வருஷமா அவரு ஒரு நிமிஷம் கூட பயிற்சி எடுக்கிறத நிறுத்தாம உடம்ப இரும்பு மாதிரி செதுக்குனாரு. ஒரு பஞ்சிங் பேக் முன்னாடி சண்டை போடுற ஸ்டான்ஸ் எடுத்தாரு. தன்னோட பலம் எவ்வளவு மாறி இருக்குன்னு செக் பண்ண சென் ஆசைப்பட்டாரு. ஷூ அந்த பஞ்சிங் பேக்க ஓங்கி அடிச்சாரு. அங்க நடந்ததை பார்த்து அவரே மிரண்டு போயிட்டாரு. அவரோட அடி அவ்வளோ பவர். அந்த மிஷினை சுருங்கி அப்படியே வளைஞ்சு போச்சு. அப்போ சிஸ்டம் கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் 5 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குன்னு சொல்லுச்சு. அப்புறம் சென்னுக்கே தான் ரொம்ப வலிமையாயிட்டதா தோணுச்சு. 2 நாள் கழிச்சு அவன் திரும்பவும் ட்ரெய்னிங் ரூமுக்கு வந்தான். அவன் தினமும் பயிற்சி செஞ்சா அவனோட முன்னேற்றத்தோட வேகத்தை அவனால நம்பவே முடியல. அந்த பயிற்சிக்கு அப்புறம் பலம் அதிகமாகிற உணர்வு அவனை மிரள வச்சுது. அவனோட உடம்பு ஒவ்வொரு நாளும் வலிமையாச்சு. அவன் கவனமா அந்த பஞ்சிங் பேக்க ஓங்கி ஒரு உத விட்டான். அவனோட ஆச்சரியத்துக்கு அந்த அடியில அந்த பஞ்சிங் பேக் செயினை விட்டு பிச்சிட்டு வந்து விழுந்தது. சீலிங்ல மோதி ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்துச்சு. அவரோட உடல்நிலையை பார்த்தா உடம்பும் மனசும் முன்ன விட ரொம்பவே பலமாகி இருக்கு. இன்னும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருந்தா அடுத்த நிலைக்கு போயிருக்கலாம். சென் சிரிச்சார். வழக்கமான தற்காப்பு கலை மாடிப்படி பார்த்தா இந்த திறமைக்கு அவர் ஏற்கனவே அந்த கலையோட உச்சத்தை தொட்டிருப்பார். அப்பா சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. தற்காப்பு கலையோட நிலைகளை மின், இருள் அப்புறம் உருமாற்றம்னு பிரிக்கலாம். மின் கலையோட உச்சம். இந்த உலகம் ஷீஷான ஒரு முதல் தர 10 பேரை சமாளிக்கிற வீரனா மாத்தும். தனியால மோதிடுவான். அந்த இருண்ட ராஜ்யம் அவனை 100 பேரை ஒரே நேரத்துல எதிர்க்கிற வீரனா ஆக்கும். இது பரம்பரையா நடக்கிற ஒரு விஷயம். சரி, அந்த மாற்றம் மட்டும் அவனுக்கு கிடைச்சா சென்னுக்கு 1000 பேரை ஒரே நேரத்துல எதிர்க்கிற சக்தி கிடைக்கும். அவங்கள ஈஸியா வீழ்த்துவான். சில மாஸ்டர்ஸ் வரலாற்றுல இன்னும் நிலைச்சு நிக்கிறாங்க. அவங்க உச்ச நிலையை அடைஞ்சு வெல்ல முடியாதது. உருமாற்ற நிலையை பொறுத்தவரை பழங்கால நூல்கள்ல சொல்லியிருக்கிற மாதிரி இது ஒரு அழியாத உடல். அப்புறம் சென் தன்னோட அப்பா எந்த நிலையில இருக்காருன்னு கேட்டான். அவர் பலசாலியாவும் தைரியமாவும் இருந்ததுனால அவரால எதையும் செய்ய முடியும்னு நினைச்சான். அந்த ஆளு பெருமூச்சு விட்டுக்கிட்டு தலைய குனிஞ்சு இப்போதைக்கு தான் இன்னும் டார்க் கிங்டம்ல தான் இருக்கிறதா சொன்னாரு. ஆனா இன்னும் நிறைய இருக்கு. அவர் நிச்சயம் முன்னேறுவாரு. பையனுக்கு சம குஷி. அவன் கையை இறுக்கி பிடிச்சான். அவங்க அப்பா அவ்வளோ சூப்பர். சென் கேட்டான். அவனும் அந்த பெரிய குடும்பங்களை சேர்ந்தவனா? அந்த குடும்பத்தை பத்தி கேட்டதும் சென்னோட அப்பா நடுங்கிட்டாரு. அவர் உடனே அது அப்படி இல்லைன்னு மகன் கிட்ட சொன்னாரு. பையன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அவர் ரொம்ப சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவன். அந்த மனுஷன் பெருமூச்சு விடாரு. அது ஏன்னு தெரியல. இந்த விஷயம் அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை தந்துச்சு. அதனால அவரு தன்னோட சொந்தக்காரங்க பத்தி பேசவே மாட்டாரு. யூனிவர்சிட்டி கிளாஸ் முடிஞ்சதும் சென் ஷூ வீட்டுக்கு வந்தான். தான் மெரி நிக்வானாக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குற ஆர்வத்தோட வந்தான். பார்க்கும்போது ரூம்குள்ள வந்ததும் அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த பள்ளி ஏற்கனவே சோஃபா முழுக்க ஆக்கிரமிச்சிருந்துச்சு. அது நிஜமாலே ரொம்ப வேகமா அசுர வேகத்துல வளர்ந்துக்கு இருந்துச்சு. ஸ்கோரை பார்த்தா இன்னும் ஒரே ஒரு சாப்பாடு இருந்தா போதும் எவல்யூஷன் தொடங்கிடும். ஷென் அந்த பள்ளி தன்னை ஏமாத்தாதுன்னு ரொம்ப நம்புனான். அந்த பையன் உடனே தன் செல்ல காணிக்கு ஒரு பெரிய ருசியான கறி துண்டை கொடுத்தான். அது சாப்பிட்டதும் பாயிண்ட்ஸ் அதிகமாகி இப்ப வெறும் 2 பாயிண்ட் தான் பாக்கி. ஷென் அந்த பாயிண்ட் கவுண்டரை பார்த்தான். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு. அவன் அந்த மாற்றத்துக்கு முழுசா ரெடி ஆகிட்டான். அப்புறம் அவன் அந்த எவல்யூஷன் ஆரம்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ண முடியல. பவுல் காலியானதும் மெரி நிக்வானா தயார்னு சிஸ்டம் சொல்லுச்சு. அந்த இக்வானா பற்களை கடிச்சுது. தசை நார்கள்ல நெருப்பு பொறி பறந்தது. ஏதோ ஒரு பலமான எலக்ட்ரிக் ஷாக் பாஞ்ச மாதிரி அது இருந்தது. ஷென் திட்டுனா. உடம்புக்குள்ள எலக்ட்ரிக் கரண்ட் ஓடுற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. வலியில கத்துனா. அந்த இக்வானாவும் ரொம்ப துடிச்சுது. அந்த வாலிபனோட உடம்பு எரிஞ்சு நடுங்குச்சு. எவல்யூஷன்ங்கிறது அது லேசுப்பட்ட விஷயம் இல்ல. கண்ணு முன்னாடியே பெரிய முட்கள் அந்த இக்வானாவோட முதுகுல முளைக்க ஆரம்பிச்சுது. ஷென்னோட பாவம் அந்த செல்ல பிராணி ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. உடம்பு முழுக்க நடுங்கி வாயிலிருந்து எச்சில் ஒரு குட்டை மாதிரி கொட்டிடுச்சு. திடீர்னு அந்த ஓனானோட உடம்பு அந்த அபார்ட்மெண்ட் முழுக்க ஓட ஆரம்பிச்சுது. போற வழியில எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கிட்டு பர்னிச்சர் மேலேயும் செவுத்துலயும் மோதிச்சு. அந்த அபார்ட்மெண்ட்டே ரணகலமா ஆயிடுச்சு. ஷென்னோட உடம்பும் அந்த இடத்துல அங்கும் இங்கும் நகர்ந்தது. கடைசியா அது நின்னுது. ஷென் திட்டுனா. அவன் இதை நினைக்கவே இல்ல. அது ரொம்பவே வலிக்கும். அதனால முதல் எவல்யூஷன் வெற்றிகரமா முடிஞ்சுது. ஆனா இப்போ அவனோட அந்த சின்ன மெரி நிக்வானா எப்படி இருக்கு? அந்த பையனுக்கு ரிசல்ட் பார்க்க ரொம்ப ஆவலா இருந்தது. அவர் அடுத்த ரூமை எட்டி பார்த்தப்போ அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. அவரோட பெட் இப்போ ரூம்ல பாதி சைஸ்ல இருக்கு. இது செம ஆச்சரியமா இருந்தது. நாம இப்போ அந்த ஓனான் முதல் எவல்யூஷனுக்கு அப்புறம் எவ்வளவு பலமா மாறி இருக்குன்னு பார்க்கணும். அதோட சைஸ் பல மடங்கு அதிகமாகிடுச்சு. அந்த பையனோட கட்டளைப்படி அந்த பெட் பஞ்சிங் பேக்க அதோட வாளால ஓங்கி அடிச்சுது. அந்த உறுதியான ட்ரைனிங் அந்த தாக்கத்துல அந்த கருவி சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. சென் சிரிச்சான். இப்போ அவனோட இகுவானா கிட்ட அபூர்வமான சக்தி இருந்தது. ஒரே ஒரு எவல்யூஷனுக்கு அப்புறமே முடிவு இவ்வளவு அற்புதமா இருந்தது. அவன் அதோட திறமைகளை பார்த்தான். அதுங்க எல்லாமே அதிகமா வளர்ந்திருந்தது. அந்த பள்ளி பக்கம் திரும்பி சென் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னான். இகுவானாவோட எவல்யூஷனுக்கு அப்புறம் அதோட உடல் அமைப்பும் பவரும் 2 மடங்கு ஆகும்னு. சென் இத
அத பத்தி யோசிச்சான். ஆனா அவனுக்கு ஸ்பெஷலா எதுவும் தோணல. அவன் இன்னும் அப்படியே ரொம்ப வீக். அவர் வளர வளர அவரோட திறமைகளும் அதிகமாகும். இதனால அவரோட பலம் எதிர்காலத்துல கூடிக்கிட்டே போகும். எல்லார விட அவர் ஒரு லெஜெண்டரி வாரியரா உருவெடுப்பாரு. இத பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஷூவோட ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் லிமிட் 100 பாயிண்ட்ஸ் தான். இது அவரை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா அவரோட மெரீன் இக்வானா க்ளோன் அடையிற எல்லா வளர்ச்சியும் அந்த இளைஞனுக்கு உதவியா இருந்து அவரோட உடம்ப தெம்பாக்குது. மற்றும் ஆன்மா அப்படின்னா தன்னோட உடம்ப பலப்படுத்த சென் தன்னோட வித்தியாசமான பெட் கடல் பள்ளியை நம்பி இருக்கணும். வளர்ந்த அந்த இகுவானாவை பார்த்து சென் அதிர்ச்சியாகிட்டாரு. அந்த பள்ளியால எனர்ஜியை ரிலீஸ் பண்ண முடியுது. அந்த பள்ளியோட உடம்பு முழுக்க சின்ன டிஸ்சார்ஜ் போல மின்னுது. சிகப்பு நிற ஆவுரா பிரகாசமா இருந்துச்சு. க்ளோன் ஃபுல் ஆகிடுச்சு. திடீர்னு யாரோ கதவை சத்தமா தட்டினாங்க. ஷென்னுக்கு யாரா இருக்கும்னு குழப்பமாயிடுச்சு. அவர் யாரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஷூ சத்தம் இல்லாம கதவை நோக்கி போனா. யாரோ விடாம கதவை இடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிச்சயமா ரொம்ப கோபமான பக்கத்து வீட்டுக்காரர். ஒரு பெரிய உடம்புக்காரர் கதவுக்கு வெளியே நின்னு ஆக்ரோஷமா ஷென்னோட கதவை இடிச்சுக்கிட்டே இருந்தாரு. கோபத்துல கத்திக்கிட்டே. அந்த பையன் கதவை மெதுவா திறந்தான். அந்த ஆளு மேல ஒரு பெரிய சக்தி பாயிற மாதிரி அழுத்தம் கொடுத்தது. அப்படியே வெளியே பறந்து விழுந்தான். அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தான். அவரோட தசை பிடிப்பான பக்கத்து வீட்டுக்காரர் இவனுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. அவன்கிட்ட ஏதோ ஒரு நெருப்பு மாதிரி சக்தி தெரிஞ்சுது. அவன் மெலிஞ்சு இருந்தாலும் அவன்கிட்ட வம்ப வச்சுக்க அந்த ஆளுக்கு விருப்பம் இல்ல. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த பையனை அப்படியே மிரண்டு போய் பார்த்தாரு. அவருக்கு எப்போதும் அமைதியா இருக்கிற அந்த ஷென்ன அடையாளம் தெரியல. ஒரே நாள்ல அவன் மொத்தமா மாறி போயிருந்தான். அந்த ஆளுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. இப்போ நிக்கிறது ஒரு சாதாரண மனுஷன் கிடையாதுன்னு தோணுச்சு. இவருக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான காட்டு மிருகம் அபாரமான பலத்தோட நின்றுக்கு. உடம்பே நடுங்கிடுச்சு. அவரால ஒரு நிமிஷம் எதையுமே யோசிக்க முடியல. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க பார்த்தாரு. அவரோட ஆறா அந்த பெரிய மனுஷனை அவ்வளவு அழுத்தினதுல அவருக்கு வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சுது. அருவி மாதிரி கொட்டுது. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் திக்கி திணறிக்கிட்டே ஏதோ ஒரு சத்தம் சந்தேகமா கேட்டுச்சுன்னு சொன்னாரு. ஷூ ஒருவேளை ரிப்பேர் வேலை பாக்குறாரோன்னு நினைச்சாரு. அந்த தம்பி மன்னிப்பு கேட்டாரு. அவர் சும்மா பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்படி சத்தம் வரும்னு நினைக்கல. ரிப்பேர் வேலையை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னாரு. அந்த ஆளு சந்தேகமா கேட்டாரு. ஆனா அவர் ட்ரைனிங் எடுத்தது அப்படி இருந்துச்சு. நகரத்துல ஏதோ நிலநடுக்கம் வந்த மாதிரி சுவர்கள் ஆடுச்சு. அந்த பெரிய ஆளு ஷென்னோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள கவனமா பார்த்தாரு. அவர் முகம் மாறி போச்சு. அங்க குண்டு வெடிச்ச மாதிரி இருந்தது. எல்லா பர்னிச்சரும் அங்கங்கே கவுந்து கிடந்துச்சு. பாத்திரம் எல்லாம் உடைஞ்சு குப்பையா சிதறி கிடந்துச்சு. இது நிச்சயமா ஒரு ட்ரைனிங் மாதிரி இல்ல. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இங்க வந்ததே தப்புன்னு நினைச்சாரு. இங்க என்னதான் நடந்துச்சுன்னு யோசிக்கவே முடியல. இங்க என்ன நடந்துச்சு, இதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு அந்த ஆளு வேகமா கிளம்பினாரு. ஷென்ன மெதுவா பிராக்டிஸ் பண்ண சொல்லியும் சத்தம் போடாம இருக்கவும் கேட்டுக்கிட்டாரு. அந்த இளைஞனும் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே சத்தம் வராத மாதிரி பிளான மாத்திக்கிறேன்னு சொன்னாரு. நல்லா பெருசா வளர்ந்திருந்த அந்த பள்ளி ஓடுற அந்த மனுஷனையே அமைதியா பாத்துட்டு இருந்துச்சு. லிப்ட் கதவு மூடுற வரைக்கும் அங்கேயே நின்னுச்சு. ஷென்னும் அவரோட அந்த பச்சை கடல் க்ளோனும் அபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. சொல்ல போனா பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னது சரிதான். அதுங்க பயங்கர சத்தம் போட்டாங்க. அவன் அந்த பாழ்ந்த ரூமை சுத்தி பார்த்தான். இப்போ அவன் எவல்யூஷனோட தடயங்களை மறைக்க கண்டிப்பா புதுப்பிக்கும் வேலைகளை செஞ்சே ஆகணும். இப்போ அந்த இக்வானா ரொம்ப பெருசாயிடுச்சு. இந்த ரூம்குள்ள போறதே இப்போ முடியாத காரியம். இன்னும் 2 தடவை சாப்பிட்டா வாசலையே அடைச்சிடும். இது அதோட இயற்கை வாழிடத்துக்கே திருப்பி அனுப்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இல்லனா ஷென் இருக்கிற இடமே இருக்காது. இந்த வீடே என்ன ஆக போதோ, கூட உடைஞ்சு போகலாம். எப்படியோ அந்த ஓனான கார்க்குள்ள திணிச்சு ஷூ தன்னோட செல்ல பிராணிய கடலுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க அதுக்கு சாப்பாடு கிடைக்கும், நல்லா வளரும். கரைக்கு எவ்வளவு பக்கத்துல போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிட்டு ஷென் அந்த ஓனான் கிட்ட இடம் வந்தாச்சு, காரை விட்டு இறங்கலாம்னு சொன்னாரு. அதுக்கு நீச்சல்னா பிடிக்கும். அந்த ஓனான் மணல்ல குதிச்சு இறங்கி தண்ணிய பார்த்ததும் செம்ம குஷி ஆயிடுச்சு. அதோட சொந்த சூழல் அதை ஈர்த்துச்சு. அங்க நல்ல இடமும் சுதந்திரமும் இருந்துச்சு. மூடினார். அவன் கண்ணை மூடி மனதால தண்ணிக்குள்ள போய் மெரீன் இக்வானாவை வழி நடத்தினான். அவனோட உணர்வு மறுபடியும் அந்த பள்ளியோட உடம்புக்குள்ள போச்சு. அந்த இக்வானா சொன்ன பேச்சை கேட்டு கடலுக்குள்ள போச்சு. ஷென்னுக்கு தன் பெட்கிட்ட எந்த எதிர்ப்பும் தெரியல. ஒரு பெரிய வால் தண்ணிக்கு மேல மின்னுச்சு. அந்த இக்வானா கடலோட ஆழத்துக்கு போச்சு. அந்த பள்ளி தங்குறதுக்கு ஒரு சரியான இடத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ஆழத்துக்கு போனதும் ஷென் இக்வானாவை பாதுகாக்க தன்னோட 6வது அறிவை பயன்படுத்தினான். அங்க சுத்தி இருக்கிற சூழல் என்னதான் பழக்கத்தினதெல்லாம் இப்போ புதுசா தெரிஞ்சுது. அவனால சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் உணர முடிஞ்சது. 10 மீட்டர் சுற்றளவு வரைக்கும். இதனால சாப்பாடு தேடுறது ரொம்ப சுலபமாச்சு. இக்வானா கண் வழியா ஆர்வமா சுத்தி பார்த்தப்போ ஷென் ஆழத்துல ஒரு விசித்திரமான தட்டையான மியூட்டன் மீனை பார்த்தான். அந்த மீனுக்கு 5 கண்கள் இருந்தது. ஏனோ இந்த இளைஞன் வேட்டைக்கு இது சரியான இலக்குன்னு நினைச்சான். அதோட இதோட ருசியும் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. வேட்டை குணத்தோட அந்த கடல் இக்வானா தன்னோட இலக்க நோக்கி நகர்ந்தது. அந்த வேட்டைக்காரனோட உடல் விசித்திரமா மின்னுச்சு. ஷூவோட செல்ல பிராணி வேகமா மீனை நெருங்குச்சு. ஆனா அது ஆபத்தை கவனிச்சு தன்னோட பற்கள் தெரிஞ்ச வாயை காட்டுச்சு. இந்த ரெண்டுமே சண்டைக்கு தயாராச்சு. அந்த இக்வானா பாஞ்சுது அந்த 5 கண்ணு மீனை நோக்கி. ஆனா அது தப்பிச்சு அப்படியே சுத்தி வந்து விலகி போச்சு அந்த வேட்டைக்காரன் கிட்ட இருந்து. வேகமான கடல் ஜீவன்களோட அசைவால அலைகள் வெள்ளி நிற சுருள் நுரைகளோட மேல வந்துச்சு. இக்வானா ஏற்கனவே செம பசி. அதனால அந்த டேஸ்டியான மீனை விட அதுக்கு மனசே இல்ல. இந்த குட்டி விலங்கு துரத்திட்டு போன வேகத்தை அந்த ஆழ்கடல் வாசியையே ஆச்சரியப்பட வச்சுது. இந்த வேட்டைக்காரன் சம வேகத்துல தன்னோட இரையை நெருங்கினான்.
நெருங்குச்சு. ரொம்ப பக்கத்துல போனதும் அந்த கடல் இகுவானா பயங்கரமா சீருச்சு. ஆனா இந்த தடவை மீனோட தந்திரம் எதுவும் கை கொடுக்கல. அந்த மிருகம் தன்னோட பற்களால அதை கடிச்சு பிடிச்சது. இந்த மீன் நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருந்தது. நல்லா சாப்பிட்ட அந்த விலங்கு தண்ணிக்குள்ள நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் மெரீன் இகுவானாக்கு 10 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஷென் அவனோட உடம்ப ஒரு பாயிண்ட் ஏத்திக்கிட்டான். எவல்யூஷனுக்கு அப்புறம் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால மியூட்டேட்டட் மீன் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துச்சு. கடல்ல இந்த மாதிரி மியூட்டேட்டட் உயிரினங்கள் வரத பார்த்தா இந்த உலகம் அமைதியா இருக்காதுன்னு தெரியுது. சாப்பிட்டதை செரிமானம் வச்சு ரெஸ்ட் எடுத்ததும் மெரீன் இகுவானா மறுபடியும் வேட்டைக்கு போச்சு. சீக்கிரமே அதோட வாயில இன்னொரு மியூட்டன் சிக்கிருச்சு. அந்த மிருகத்தோட மீன் பிடிக்கிறது ஜாலியா இருந்துச்சு. ஆனா சிஸ்டம் சென் கிட்ட அவரோட குளோனுக்கு ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட்ஸ் லிமிட் இருக்குன்னு சொல்லுச்சு. அதுக்கு மேல இன்னைக்கு கிடைக்காது. மனுஷங்க கண்ணுக்கு ராத்திரி நேரத்து கடல் ரொம்ப குளிராவும் இருட்டாவும் இருக்கும். ஆனா ஒரு இகுவானாவோட கண்ணுக்கு தண்ணிக்குள்ள இருக்கிற உலகம் ரொம்ப வெளிச்சமாவும் கலர்ஃபுல்லாவும் இருக்கும். ஒரு நீர்நிலை வாழ்வியா இந்த கடல் இகுவானா நன்னீர்ல ரொம்ப நேரம் உயிர் வாழ முடியும். ஆனா செவில்கள் இல்லாததால இது அதோட நுரையீரலை தான் நம்பி இருக்கும். செத்து போகாம இருக்க இகுவானா அடிக்கடி தண்ணிக்கு மேல வந்துதான் ஆகணும். ஆக்சிஜனை நிரப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மேல கிளம்பலான்னு பார்த்தப்போ அந்த உடும்பு திடீர்னு ஒரு பெரிய குகையோட நடுவுல வந்து நின்னது. அந்த பையன் சிரிச்சான். இது தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம். அதனால இப்போதைக்கு உடும்பை இங்கேயே விட முடிவு பண்ணான். இங்க தாராளமா இடம் இருந்துச்சு. சூவோட உணர்வு மறுபடியும் அவனோட மனுஷ உடம்புக்கு வந்துச்சு. பெருமூச்சு விட்டுட்டு கார் கிட்ட போனான். இப்போ வீட்டுக்கு கிளம்புற நேரம். மூடப்பட்ட ஒரு வீட்டு வழியா போகும்போது அங்க ஒரு மினி பஸ் நிக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டான். பாழடைந்த கட்டிடத்துக்கு பக்கத்துல. இது அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வேகத்தை கொஞ்சம் குறைச்சு அங்க என்னதான் நடக்குதுன்னு கவனிச்சு பார்த்தான். அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு தோணுச்சு. அவ அங்க நிக்கணும்னு. சென் யோசிச்சான். யாராவது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருப்பாங்களான்னு. கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த கார் இங்க நிக்கிறது ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. திடீர்னு ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. அது அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னாடி இருந்து கேட்டுச்சு. ஒரு பொண்ணு உதவி கேட்டு காத்துனா. அந்த இளைஞன் கவனமா வண்டியை ஓட்டுனான். அந்த சந்தேகமான வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல காரை எங்க பார்க் பண்ணலான்னு யோசிச்சாரு. அப்போதான் சூ ஒரு விஷயத்த உணர்ந்தாரு. தன்னோட புது சக்தியை பயன்படுத்தி அந்த வில்லன்களோட சண்டை போட இதுதான் சரியான நேரம்னு. அந்த திருடங்க சென்னோட கார் அந்த வீட்டுக்கிட்ட மெதுவா வரத பார்த்தாங்க. அந்த மொட்டை கார் போயிருச்சான்னு கூட்டாளி கிட்ட கேட்டான். அவன் ஆமான்னு சொல்லவும் அவனுக்கு திருப்தி ஆயிடுச்சு. கட்டி போட்டு வச்சிருந்த அந்த இளம் கைதி இருந்த ரூமுக்குள்ள போன அந்த மொட்டை ஒரு உதவிட்டான். அவனோட கூட்டாளியை முட்டாள்னு சொல்லி திட்டுறான். அந்த திருடன் கோபப்பட்டு அவன் எப்படி கைதியை கவனிச்சான்னு கேட்டான். அவனால திரும்பவும் அவ வாயில துணியை வச்சிருக்க முடியாதா? அந்த ஆளு பாஸ்கிட்ட ரொம்ப பாவமா பதில் சொன்னான். இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. அவ வாயில இருந்த துணியை துப்புனதை இவன் உடனே கவனிக்கல. அவ கத்துனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு எல்லாமே புரிஞ்சுது. தன்னை கடத்தினவங்க தன்னை கட்டி போட்டு இருட்டான ஒரு கொட்டகைக்குள்ள இழுத்துட்டு போறது அந்த பொண்ணு பயத்தோட பார்த்தா. லைசி அந்த பொண்ணு கிட்ட வாய மூடிட்டு சமத்தாயிரு. இல்லனா அவளை அவனோட ஆளுங்க கூடவே ராத்திரி முழுக்க விட்டுட்டு போயிருவான். சென்சு சத்தம் இல்லாம மெதுவா அந்த சந்தேகமான பாழடைஞ்ச வீட்டை நெருங்கினாரு. அந்த இளைஞர் முதல்ல அந்த இடத்தை செக் பண்ண முடிவு பண்ணாரு. அவரு கண்ணை மூடி தன்னோட புது 6வது அறிவு திறனை யூஸ் பண்ணாரு. இதை ஏற்கனவே அவரு கடல்ல வேட்டையாடும் போது டெஸ்ட் பண்ணிருக்காரு. சென் பார்த்தாரு. அங்க கட்டி போடப்பட்ட அந்த பொண்ணை தவிர வீட்டுக்குள்ள 3 கொள்ளைக்காரங்க இருந்தாங்க. 2 பேரு டேபிள் கிட்ட, 3வது ஆளு தனியா நடந்துட்டு இருந்தான். நிஜமாவே அந்த மொட்டை தலையனும் அவனோட கூட்டாளியும். இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பின்னாடியே போய் அந்த டேபிள்ல உட்காந்து ஒரு கிளாஸ் வைன் குடிக்க முடிவு பண்ணான். கைதி ஒரு தனி ரூம்ல தரையில பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தா. இப்ப அவ வாய கத்தக்கூடாதுன்னு வாய நல்லா கட்டிட்டாங்க. அந்த வழுக்கத்துல தலைவன் பக்கத்துல 3வது ஆளு நின்னான். போன்லயே குறியா எதையோ மின்னுகிட்டு இருந்தான். மத்தவங்க கூட சேர்ந்து அவ சரக்கு அடிக்கல. இத பார்த்த சென் இது வெறும் கடத்தலா இல்ல ஆழ்கடத்தல் கும்பலோட வேலையான்னு யோசிச்சான். 2 பேர்கிட்ட கத்தி இருந்தது. அவன் அந்த கொள்ளைக்காரங்களை சீக்கிரமா கவனிச்சிடணும்னு முடிவு பண்ணான். பிணை கைதிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தாரு. முடிவெடுத்ததும் சென் அந்த பழைய வீட்டின் கதவை சட்டுன்னு வேகமா தட்டி தள்ளிக்கிட்டு உள்ள நுழைஞ்சான். அங்க இருந்த கொள்ளைக்காரங்க எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. அதிர்ச்சியில அவங்க சீட்டை விட்டு துள்ளி எந்திரிச்சாங்க. அந்த மொட்டை தலைவனும் அவனோட குடிக்கிற நண்பனும் கத்திகளை எடுத்துக்கிட்டு வெறித்தனமா பாய்ஞ்சு வந்தாங்க. யாருனே தெரியாத அந்த இளைஞன் நோக்கி வந்தாங்க. அவன் யாரு ஏன் வந்தான்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே சென் கொஞ்சமும் யோசிக்காம அவன் மேல ஒரு பயங்கரமான உதையை இறக்குனான். திருடனவ வயிறு மூச்சு திணறி அவன் கையில இருந்த கத்தியை கீழே போட்டான். செவத்துல பயங்கரமா போய் மோதி அந்த ஆளு வலியில கத்துனான். ரத்தம் அவனோட வாயில இருந்து கொட்டுச்சு. அவனால இனிமே சென்னோட சண்டையை தொடர முடியல. அந்த தலைவன் உரிமிக்கிட்டே திட்டிட்டு சென் மேல பாஞ்சான். கத்திய அந்த பையன் மேல வீசினா. கண்டிப்பா அவனை கொல்றதுதான் பிளான். ஆனா அந்த மொட்டை தலையன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் நெஞ்சில ஒரு பலமான அடி விழுந்துச்சு. அதிர்ச்சியில அவனோட கண்ணு அப்படியே விருந்துச்சு. கடுமையான வலி. அவரோட எல்லா விலா எலும்பும் உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த முரடன் தள்ளாடுனா. வாயில இருந்து ரத்தம் பீறிட்டு வந்துச்சு. எல்லாமே கண்ணை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த பையன் ஒரு பலமான அடியை கொடுத்திருந்தான். 3வது கொள்ளைக்காரன் அவன் மத்தவங்க கூட
சேர்ந்து குடிக்கல. அந்த வழுக்கத்தலக்காரனை கவனமா பிடிச்சு கீழே விழாம தாங்குனான். அவன் செவத்துல மோதுறத தடுத்தான். பாஸ் கிட்ட இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. இப்போ அவனே கூப்பிடாம வந்த இந்த கெஸ்ட கவனிச்சுக்க போறாரு. அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல கில்லாடி. அந்த ஆளு சண்டையிடும் நிலைக்கு வந்து தான் யுவானின் சீடன்னு சொல்லி வந்திருந்த அந்த விருந்தினரை அறிமுகம் செஞ்சுக்க சொல்லி அவர் யாரு எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டாரு. அந்த இளைஞன், என் பேரு சென்சு, நான் லுவானின் சீடன், இங்க மிரட்டி அடிச்சு வச்சிருக்கிற அந்த பொண்ணை காப்பாத்த வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஒரு பழைய கடற்கரை கிராமத்து வீட்டுல ஒரு 2 இளம் வீரர்களுக்கு இடையில சண்டை நடந்துச்சு. யூவினோட இந்த இளம் சீடன் துலூபிஸ்ட் வித்தையை வச்சு முன்னாடி பாஞ்சு தாக்குனா. இந்த மூவ் சென்னுக்கு ஏற்கனவே பழக்கமான ஒண்ணு. அப்பா சொல்லி கொடுத்த பாடம். அவன் சட்டுன்னு அந்த பையனோட கையை பிடிச்சு தாக்குதலை தடுத்தான். ஒருவேளை அப்பா சூவுக்கு பயிற்சி கொடுக்கலனா, சின்ன வயசுல இருந்தே பழக்கலனா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அந்த எதிரிக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த ஊர்ல தன்னை யாராலையும் தோற்கடிக்க முடியாதுன்னு நினைச்சான். அந்த ஆளு மறுபடியும் சென்ன தாக்குனா. அவனோட கால்ல அடிச்சான். அந்த இளைஞனை கீழே தள்ள பார்த்தான். அந்த அடி ரொம்ப பலமா இருந்துச்சு. அந்த திருடன் 2வது தாக்குதல ஆரம்பிச்சான். அதுக்கு பேரு டான் வம்சத்தோட 2 குதிரைகள். ஆனா சூ மறுபடியும் தப்பிச்சிட்டான். இந்த அட்டாக் கூட அவனுக்கு பழக்கப்பட்ட ஒண்ணுதான். செஞ்சு தான் பல்ல கடிச்சான். இவன் ஒரு நல்ல ஃபைட்டர். இவன் கண்டிப்பா ஒரு சிறந்த குரு கிட்ட இருந்து நல்ல பயிற்சி எடுத்திருக்கான். அந்த எதிரிகள் தொடர்ந்து சின்ன சின்னதா அட்டாக் பண்ணாங்க. ஒருத்தர் நோட்டம் விட்டுக்கிட்டு பலவீனத்தை தேடினாங்க. அந்த திருடன் தன் உயிரை பணியம் வச்ச அந்த அந்நியனை ஆர்வமா பார்த்தான். யாரோ ஒரு கைதிக்காக. சரியான நேரத்தை பார்த்து செஞ்சு அந்த பையன் மேல அந்த புகழ்பெற்ற 8 அங்க தாக்குதலான அயன் மவுண்டன் ஹெல்மெட் ஸ்ட்ரைக்க பாச்சாரு. யுவியன்ஸோட அந்த சீடன் அந்த செங்கல் சிவர்ல பயங்கரமா மோதி தர மேல சறுக்கிட்டு போனான். அவன் இப்படி ஒரு கொடூரமான அட்டாக்கை எதிர்பார்க்கவே இல்ல. தூசுக்கு நடுவுல விழுந்து கிடந்த அந்த பையன் சிரிச்சான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவன் எதிர்பார்க்கவே இல்ல. மலையில இருந்து கீழே வரும்போது லுவோட்டோவோட சீடனை பாப்போம்னு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து நின்னா. வாங்கின அடியில அவனோட உடம்பே நடுங்குச்சு. அவன் சொன்னான், அந்த அயன் மவுண்டன் ஹெல்மெட் 8 லிம் டெக்னிக் பார்க்கவே மிரட்டலா இருக்கு. இத பார்த்து அந்த மடாலய மாணவன் கிட்ட சென் சொன்னான், என்ன ஒரு கேவலம், மாஸ்டர்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சா அவமானத்திலேயே செத்து போயிருப்பாங்க. இது சொன்னதும் யுவியனோட சீடன் தன் முகப்புல வடியிற ரத்தத்தை தொடச்சிக்கிட்டே புரியாம கேட்டான். சென் என்ன சொல்றான்னு அவனுக்கு புரியல. வேற என்ன கேவலம்? அதுக்கு சூ சொன்னா, அப்பாவி பொண்களை கடத்துற ஒரு ரவுடி கிட்ட இந்த ரகசியமான டெக்னிக் இருக்கும்னு நான் நினைக்கல. இது உண்மையாவே ரொம்ப கேவலமான விஷயம்தான். யுவியனோட சீடன் ஒரு மாஸ்டர் கிட்ட கலைகளையும் ரகசியங்களையும் கத்துக்கிட்டு தப்பான வழியை தேர்ந்தெடுத்தான். அந்த பையன் தலையை தூக்கி கசப்பட சிரிச்சான். சூ சொல்றது சரிதான்னு அவனுக்கு புரிஞ்சுது. யுவியன் உண்மையாவே சீடனை பார்த்து பயந்திருக்காரு. சக்தியை திரட்டி அந்த மடாலய மாணவன் நடுக்கத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு சிரிப்புடன் கூட படிச்சு சூவோட திமிர பார்த்தான். சென்ன நோக்கி கத்தி பாஞ்சான். அப்போ அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சுது. உலகத்துல ஒருத்தருக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு நீங்க மூழ்கணும், இல்லனா மூழ்கடிக்கப்படணும். இன்னும் ஒரு செகண்ட் தான். அந்த பழைய துறவியோட மெலிசான விரல்கள் சென்னோட மிரண்ட கண்களுக்குள்ள இறங்கி இருக்கும். இவன் தன்னோட முழு சக்தியோட சண்டை போட்டான். சூ அவனோட எதிரிய பயங்கர வேகத்துல உதைச்சான். அந்த ஆளு ஒன்னும் பண்ண முடியாம ஒரு ஓரமா பறந்து எழுந்திருக்க முடியாம விழுந்தான். சென் சூ பார்த்தாரு. அந்த மலை சீடன் இவனோட அடியில வளைஞ்சு தரையில முகத்தை பலமா மோதி விழுந்தான். அந்த பையன் கத்திட்டு அப்படியே அடங்கிட்டான். அந்த வாலிபன் அப்படியே தரையில உட்காந்து பெருமூச்சு விட்டான். மார்ஷல் ஆர்ட்ஸ் மாணவர்கள் இடையிலான சண்டை ரொம்ப ஆபத்தானது. சென்னுக்கு ஒண்ணு தோணுச்சு. அவன் யுவியனோட சீடனை தோற்கடிச்சிருந்தாலும் அவனோட பலமும் வீரமும் இன்னும் அதிகமா தான் இருந்துச்சு. அந்த வாலிபன் நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டான் அவன் கிட்ட தன்னை கட்டுப்படுத்துற சக்தி இல்லன்னு. அந்த திருடங்க எவ்வளவு மோசமா இருந்தாலும் மக்களை இப்படி நடத்தக்கூடாது. சென் தலையை ஆட்டுனா. இத அப்புறமா பாத்துக்கலான்னு முடிவு பண்ணான். கொள்ளக்காரங்க கட்டி போட்டிருக்கிற அந்த பொண்ணோட மெல்லிய அலறல் சத்தம் கேட்டதும் அவ அந்த பொண்ணு கிட்ட நெருங்கினான். மெதுவா போய் அவ கையில இருந்த கயிறை வேகமா அவுத்து விட்டான். இதனால இப்போ அவன் நிம்மதியா வீட்டுக்கு போக முடியும். பயந்து போன அந்த பொண்ணு அழுதுகிட்டே தன்னை காப்பாத்தினவனோட கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டா. சென் அவளை சமாதானப்படுத்தினா. இனிமே எல்லாம் சரியாயிடும்னு. அந்த இளைஞன் அந்த பொண்ணு கிட்ட ஒரு கொள்ளக்காரனோட போன் நம்பரை கொடுத்தான். இத வச்சு சென் போனதும் அவ போலீஸ்க்கு போன் பண்ணலாம். அவன் கிளம்பும் போது அந்த பொண்ணு மெதுவா ஒரு விஷயத்த சொன்னான். உதவி. போலீஸ் அவனை பத்தி விசாரிச்சா அவனோட முகத்தை பாக்கலன்னு சொல்லணும்னு சூ எச்சரிச்சான். அந்த அழகான பொண்ணு கலங்கின கண்ணோட அந்த மீட்பரை பார்த்து அவன் சொன்ன மாதிரியே செய்யறேன்னு பதில் சொன்னான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பழைய வீட்டுக்கு பக்கத்துல நிறைய போலீஸ்காரங்க வந்து நின்னது. அப்போ அதிகாரிகள் ரொம்ப கவனமா அந்த வீட்டை நெருங்கினாங்க. துப்பாக்கி ஏந்தின அந்த படை உள்ள புகுந்து யாரும் நகரக்கூடாதுன்னு கத்துனாங்க. கையை தூக்க சொன்னாங்க. போலீஸ் அங்க பார்த்த விஷயத்த பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. அவங்க அங்க பெருசா எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. அந்த வெளிச்சத்துல பயந்து போன ஒரு கைதியையும் அந்த ஏரியாவோட முக்கியமான கொள்ளைக்காரங்களும் ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. கொஞ்சம் தள்ளி அவங்களோட அந்த மொட்டை லீடர் கிடந்தாரு. 3 பேருமே காலி. போலீஸ் ஆபீசர் குவான் சிங் டெபுட்டி சீப்போட ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு அவர் கேட்ட தகவல்களை கொண்டு வந்ததா சொன்னாங்க. குவான் இத அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. உடைஞ்ச புடரத்துல கால் தடங்களை பாருங்க. அது 3 மீட்டர் தூரம் பறந்து விழுந்திருக்கு. அந்த அடியோட வேகம் பயங்கரமா இருந்துச்சு. கடத்தல்காரங்கள்ல 2 பேர் அங்கேயே இறந்து போனாங்க. 3வது ஆளு தலையில பலமா அடிபட்டதால கோமாவுக்கு போயிட்டாரு. லீனு சொன்ன மாதிரி அந்த ஆளு மாஸ்க் போட்டிருந்ததால அவளால அவனை பார்க்க முடியல. இத பார்த்து டெபுட்டி சீப் ஆச்சரியப்பட்டாரு. ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வரும்னு. ஒரு பாக்ஸிங் கிங் அவரோட முழு பலத்தையும் காட்டினாலும் அது கம்மியா தான் இருக்கும். அடிச்ச வேகம் நிச்சயமா மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டதுன்னு குவான் ஒத்துக்கிட்டாரு. ஆனா இந்த விசித்திரமான விஷயம் இதோட முடியல. நகரம் முழுக்க மேகங்கள் கருகருன்னு
படபடன்னு சூழ ஆரம்பிச்சது. அங்கங்க மின்னல் பளிச்சு பளிச்சுன்னு வெட்டுச்சு. வேகமான காத்துல பறவைகள் எல்லாம் திசை தெரியாம பறந்தது. போலீஸ் டெப்யூட்டி சீப் ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு ரொம்ப பலமான புயல் வரப்போகுதுன்னு ஆழமா யோசிச்சுக்கிட்டே சொன்னாரு. இந்த நேரத்துல செஞ்சு கரை ஓரமா கார்ல இருந்தாரு. அப்போ ஒரு போட் நிறைய பயணிகளோட கரைக்கு வந்து நிக்கிறத அவர் பார்த்தாரு. அந்த இளைஞன் உடனே தன் காரை ஒரு இடத்துல கொண்டு போய் மறைச்சு வச்சாரு. புதர்களுக்கு பின்னாடி இருந்த மரங்களால கரையில இருந்து எதுவும் தெரியாது. ஆனா அவரால எல்லாத்தையும் பார்க்கவும் கேட்கவும் முடிஞ்சது. அந்த 2 பேருமே செம்ம கோபத்துல இருந்தாங்க. பாஸ் இப்பதான் பணத்தை வாங்கினாரு, அதுக்குள்ளேயே அதை செலவு பண்ணிட்டாரு, அதுவும் ஒரு பொண்ணுக்காக. இது வீண் இல்லையா? அந்த பாஸ் சிரிச்சாரு. இவ யாருன்னு பசங்களுக்கு தெரியுமா? அவ கூட இருந்தா இனிமே பணமே பிரச்சனை இல்ல. இவங்க இனி என்ன வேணா செய்யலாம். அந்த கொள்ளைக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த கண்ணாடி போட்ட ஆள்கிட்ட பாஸ் கேட்டாரு, வேலைய முடிச்சிட்டியான்னு. அவன் செய்ய வேண்டிய இந்த நேரத்துல அந்த கம்பெனியோட டீல் பண்ண. அந்த ஆளு பதில் சொன்னா, அவன் ஏற்கனவே சரக்குகளை டெலிவரி பண்ண அரேஞ்ச் பண்ணிட்டதா சொன்னான். பாஸ் கேட்ட மாதிரி ஒரு கெத்தான ஆபீஸ் பில்டிங்க தங்குறதுக்காக வாடகைக்கு எடுத்தாங்க. அந்த கண்ணாடி போட்ட ஆளு பாஸுக்காக ரொம்ப அழகான செக்ரட்டரிகளையும் ரிசப்ஷனிஸ்டுகளையும் தேடி பிடிக்க சொன்னா பாஸ் கண்டிப்பா ஏமாற மாட்டாரு. பாஸ் சிரிச்சாரு.